ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாளின் இரவு வேலையோடே உன்னுடைய பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உனக்கான நல்லது நடக்கப் போகுது. உன் வேண்டுதல்களெல்லாம் பழித்து உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன்ற நல்ல செய்தியோடு தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து போய் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தயாராக வந்துவிட்ட இந்த சாயப்பா இனிமேலும் நீ கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ எந்த விஷயமும் நடக்க விட மாட்டேன் என் செல்லமே. நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே நீ தான் கஷ்டப்படுற, உன்னை சுற்றி தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குன்னா? இதைவிட மோசமாக கஷ்டப்படுபவர்களும் இதைவிட மோசமான பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையே நரகமாக வாழக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா என் செல்லமே? நல்ல தந்தை இல்லாமல் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல கணவனும் மனைவியும் அமையாமல் அவர்களுடைய துணை எவ்வளவு வருத்தப்படுறாங்க. அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியாமல், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை நினச்சி வருந்தி போராடுவதை நீ அறிய மாட்டாய். அவர்களுடைய கஷ்டத்தோடு ஒப்பிடும்போது உன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. அவர்களைப் போலவே நீயும் உன் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே போயிடுமோ நினச்சி வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? இனி நீ யாருக்கிட்ட பேசினாலும் அளவாக அதிகமாக பேசாமல் பார்த்துக்கோ. அதிகம் பேசினா வேணான்னு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நீ திகட்டி போவாய். இல்லைனா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கன்னு உன்னை அடுத்தவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள், மட்டம் தட்டி விடுவார்கள். நீ நிம்மதியாக இருக்கணும்னா யாரையும் அளவுக்கு அதிகமாக விரும்பவும் வேண்டாம், யாரையும் வெறுக்கவும் வேண்டாம். எந்த விஷயத்தை நினைச்சும் கவலைப்படாமல் எதிர்பார்ப்புகளை குறைவாக வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடிய ஆளாக இரு. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இரு. எப்போதும் இறைபக்தியோடு கூடிய நம்பிக்கையோடு இரு. நேரத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாலே நேரமும் காலமும் எப்போதும் உன்வசமாக இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய சோகத்தை உனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்க பாரு. முடியலைனா கூட என்கிட்ட வந்து சொல்லணுமே தவிர வேறு யாரிடமும் போய் சொல்லி அதை இன்னும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாம். உன் சோகத்தையும் கவலையையும் பிரச்சனையையும் மற்றவர்களிடம் சொல்கிறதால யாரும் உனக்காக வந்து கவலைப்பட போகிறதோ அதை சரி செய்ய போகிறதோ இல்லை. அதுக்கு பதிலாக நீ தனியாக இருப்பதே நல்லதல்லவா? உனக்குள் சிறந்தது என்னவோ அதைத்தான் மற்றவர்கள் விரும்புவார்களே தவிர சரியில்லாததையும் உனக்கு தகுதி இல்லாததையும் உன்னிடம் ஒத்து வராததையும் கெட்ட குணத்தையும் உன்னுடைய கவலைகளையும் பற்றி யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கப்பாரு. ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என் செல்லமே. பிரியமானவர்கள் இந்த உலகத்தில் இரண்டே விதத்தில் தான் இருக்காங்க. ஒன்று, ஒருத்தர் உரிமையோட பிரியமாக பேசுவாங்க. இன்னொருத்தர் அவங்க தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உன்னிடம் வந்து பிரியமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையான ஆளாக இரு. உன்னுடைய உண்மையான உள்ளத்தை காயப்படுத்துபவர் எவராக இருந்தாலும் அவர்கள் அதே போல இன்னொரு பொய்யான உறவிடம் தன்னுடைய அழிவை சந்தித்தே தீர்வார்கள். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணம் வேறு யாருக்காவது இருக்கான்னு நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உன்னை போன்ற நல்ல குணமும் மனமும் கொண்ட நல்ல மனசோடு இருக்கிற எந்த பிள்ளையும் இன்னும் நான் பார்க்கல. கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் இங்கு ஒவ்வொரு குணம் இருக்குதுன்றதை நீயும் புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் உன் வீட்டு வாசலில் 4 பேர் உன்னை தேடி வந்து நிற்பாங்க. எப்போ நீ உடல் பலமும் மனபலமும் இழந்து போகிறாயோ, யாருக்கும் உதவுவதற்கு தகுதியில்லாத ஆளாக மாறுகிறாயோ, அப்போதே எல்லாரும் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் என் செல்லமே. நீதான் எப்போதும் தைரியமாக இருக்கணும். பலம் இருக்கு, காசு பணம் இருக்குன்னு எதிரியை சம்பாதித்து கொள்ளவும் வேண்டாம், செலவை அதிகப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். எப்போதும் எல்லா சமயங்களிலும் அன்போடும் பண்போடும் பேசக்கூடியவனாக, பணத்தை சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையை அழகாக்குவதும் அலங்கோலமாக்குவதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் என்பதை மறக்க வேண்டாம். மணிக்கு மணி, நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் நிலையானது என எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ எந்த இடத்துல இருக்கிற, உனக்கான பொறுப்புகள் என்னங்கிறத நீ உணர்ந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் உண்டாகும். ஏமாற்றி சம்பாதிச்ச பணத்தில் கோட்டை கட்டி வாங்க முடியும், ஆனால் நிம்மதியாக தூங்க முடியாதல்லவா?
அதனால்தான் எப்போதும் நேர்மையாக நியாயமாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆளாக இருன்னு சொல்கிறேன். ஒரு விளக்கில் வச்சு இன்னொரு விளக்கில் ஒளி ஏற்றும் போது இந்த விளக்கின் ஒளி என்பது குறைந்து போவதற்கு பதிலாக அந்த இடத்தின் ஒளியானது 2 மடங்கு அதிகரிக்கும். அதே போல்தான் உன்னால் முடிஞ்ச அளவுங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் உன் வாழ்க்கை அழகாகும்.